பசி இருக்க ஆரம்பிச்சா? உனக்கு பசிக்குதா? அப்போ சாப்பிடாத. வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீதான் கிளம்பு, நீதான் கிளம்பு. அக்காவை அடிக்கக்கூடாது. சங்கர் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லையே. ஒன்று சொல்லிட்டேன், கேப்பியா? கற்றுக்க அக்கா கிட்ட இருந்து. என்ன சாப்பிட்றா பாரு. என்னம்மா சாப்பிட்றா? பீட்ரூட்டா? எடுத்தோடனே என்ன சாப்பிட்றா? பீட்ரூட். நீ என்ன சாப்பிட்றா? பீட்ரூட் அப்படியே இருக்கு. எடுக்கவே இல்லை. எனக்கு எங்க இப்போ ஒரு மீன் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மீனை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டா? வெள்ளிட்டு பாதி நீங்கள் எடுங்க, இவட்ட நான் பாதி எடுத்துக்கிறேன். அப்போ வரப்போகிற மீன் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். அப்பாவுக்கு பீட்ரூட் தாம்மா. தரமாட்டியா? என்னது? என்ன மீன்? கனவா? இது பெரிய கனவா, அதனால அப்படி துண்டு துண்டா இருக்கு. அப்படிதான் சொல்லக்கூடாது, ரேட் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கு? என்னது நல்லா இருக்கு? சாப்பிட்டியா? எப்படி இருந்து? மீனா? அது பெரிய மீன், அது நல்லதில்லை. ஏ அது 200 ரூபா, அதுக்காண்டி தூரையா போட முடியும்? உனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா? குழம்பு நம்ம வீட்டில் வைக்கிற மோசம் தான். வைக்கிற குழம்பே பெஸ்ட் தான். நான் என்ன நினைச்சேன், பெரிய மீனா இருக்கேன் எல்லாத்துக்கும் காணுமோன்னு நினைச்சேன். பார்த்தா இந்த மீன் வந்து நல்லா இல்லாமல் போயிடுச்சு. சைஸ் முக்கியம் கிடையாது, டேஸ்ட் தான் முக்கியம். இன்னும் அடுத்து எங்கேயா போனால் கரெக்டாக வாங்குவோம். அதனால குறை சொல்லக்கூடாது. சரி, அதுக்காக கடையை குறை சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன்.